இங்கே சேர்ப்படும். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய இனிய காலை வணக்கங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தவறான தகவலை, பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி, அதான் வரலாறு. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்க இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கதான் வன்னியர் சங்கம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை தூங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அமைப்பு உருவாக்குவதற்காக 46 ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை புடுங்கக்கூடிய நோக்கத்தோடு, அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கி 21 உயிர்களை பலி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும். இதுல இன்றைக்கு ஒரு கடிதத்தை காண்பித்திருக்கிறார் பாலு. இந்த கடிதத்தை காண்பிச்சு, இந்த கடிதத்துல ஏதோ எவனா மாம்பழ சின்னம் நமக்கு, அதுதான் உண்மை, அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது என்னன்னா சட்ட விதிகளின்படி தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி. எங்க கட்சி பாட்டாளி கட்சி பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகாரம் இருந்தது. அது நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கும் முறையில அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது. அதற்கு அடுத்து வேற சில அந்த எவனா தலையீடுகளின் பேரில் அது அங்கீகாரத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இப்ப மீண்டும் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு மாபெரும் கட்சியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு நியமித்திருக்கிறது. இதுல ஒன்று மட்டும் சொல்லுங்க, கடந்த 28/5/2022 அன்று பாட்டாளி மக்களுடைய தலைவராக எங்களுடைய மருத்துவர் நான் அன்புமணி அவர்களை நியமனம் செய்தோம். கட்சியுடைய பொதுக்குழு நியமனம் செய்தது. அவருடைய பதவி காலம் 28/5/2028 முடிவுற்றது. முடிந்த பிறகு இப்ப இது என்ன ஒரு பிரச்சனைனா, கட்சியை 2025 அதான் 28/5/2025 இப்ப இதுல மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடுகளே திருப்தி அடைஞ்சாரா திருப்தி அடையலான்னு தெரியல. அவரை செயல் தலைவராக மாற்ற வேண்டும் என்று மாற்றினார். மாற்றி 14/4/2025 என்று செயல் தலைவராக மாற்றினார். அப்ப 14/4/2025 அன்றே நடந்த நிர்வாக குழுவில் எந்த நிர்வாக குழு செயல் தலைவராக அன்புமணி அவர்களை நியமனம் செய்ததோ அதே நிர்வாக குழு அதனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை நியமனம் செய்தது. நீங்களே ஐயா நீங்க தான் தலைவர் பதவி ஏற்று செயலாற்ற வேண்டும் சொல்லி 14/4/2025 அன்று நடந்த நிர்வாக குழு நியமிச்சது. இப்ப 30/5/2025 அன்று அதான் 28 முடியுதுல்ல, 28 முடியுது. 30/5/2025 முறைப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்று நியமனங்களை கொடுப்பது, கட்சிக்காரர்களை சந்திப்பது, பொதுக்குழு, செயற்குழு, மற்ற இதெல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த அடிப்படையில் நிர்வாக குழு கூடியது. அப்புறம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஓமந்தூர், அதாவது திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரி நடுவில் ஓமந்தூர், உங்களுக்கு தெரியல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்த மண். அந்த ஓமந்தூரில் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூடியது. அந்த கூடிய செயற்குழுவில்
பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய அமைப்பு விதி எண் 13. அது என்ன சொல்லுதுன்னா, பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுவுக்கு கட்சியினுடைய நிறுவனரை அழைத்து தான் செய்ய வேண்டும் என்று அந்த விதி இருந்தது. அந்த விதியை ஒரே ஒரு திருத்தம் பண்ணோம். எழுத்துப்பூர்வமாக அழைத்து தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை மாற்றினோம். இந்த பொதுக்குழு, செயற்குழு நீக்கப்பட்ட ஒரு தலைவர் அதை கூடுறதுக்கு அதிகாரம் உண்டா? நீங்களே சொல்லுங்க. அதிகாரம் இல்லை. அப்புறம் இன்னொன்னு இதை சொல்ல வரேன். தேர்தல் கமிஷன் மாம்பழம் சின்னம் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கல. பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படின்னா ஒரு தேர்தலில் ஒரு கட்சி 2% ஓட்டு வாங்கினா போதும், 6% 6 எம்எல்ஏ அல்லது 2 எம்பி அல்லது 8% வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி 2% வாக்குகளை பெற்றிருந்தால் ஒரு தேர்தலில், அதாவது கேப் இல்லாம தேர்தலிலே போட்டியிட்டு இருக்க வேண்டும். வருஷம் அந்த கட்சியின் சார்பில் நம்ம நாங்கள் இந்த மாதிரி கட்சிக்கு உயிரோட்டமாக வச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு மெமரண்டத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னம் அங்கீகாரம் இல்லாமல் கட்சியாக இருந்தாலும் கிடைக்கும் என்பது சட்ட விதி. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சி நாங்கள் 2 வருஷமாக தொடர்ந்து 5.7% ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம். வருஷம் அந்த மாதிரி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு கட்சிக்கு சின்ன வேணும்னு கேட்டுருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட கடிதம் தான் இது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாமல், கட்சியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் 63 நாட்டுமுத்து நாய்க்கன் தேர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரியை சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக்தேர்னு முகவரிக்கு மாற்றிருக்கு. அது 13 திலக்தேர் யாருன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு. அந்த வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளர்களுக்கும் இது தெரியாது. இதில் அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தேர்வுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக்தேர்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் 10A படி மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு மாறாக இட்டுக்கட்டி ஏதோ இன்னைக்கு ஆகா அவங்க வெட்டுட்டாரு, அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாலு அவர்கள் உண்மைக்கு புறம்பான, அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், என்ன இது எண் 13 எண் 10 பழைய 13, நாங்களாம் இருக்கும்போது 13. இப்போ உண்மைக்கு மாறாக அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், 40 பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார். இது 41வது பொய். 41வது பொய். இந்த பொய் என்ன பொய்? இந்த மாதிரி கட்சி அவங்களுக்கு சும்மா அந்த ஏங்க அங்கங்கே பட்டாசு வெடிக்க சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையிலே பட்டாசு வாங்கி வைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, நீங்களாம் காலையில் 12 மணிக்கு பட்டாசு வாங்கி சொல்லிட்டாங்க, பட்டாசு வெடிக்க போகிறாங்கன்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், பட்டாசு வெடிச்சாவா ஓட்டு விடுவோம்? எல்லா வன்னிய மக்கள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் நெஞ்சிலே குடிகொண்டிருப்பவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு 6% வாக்கு, 5.87% வாக்குகளை நாங்கள் கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறோம். இதுல கடந்த 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டது. சேலம் மேற்குல நான் 30,000 ஓட்டு வாங்கினேன். சேலம் மாவட்டத்தில் 3 லட்சம் ஓட்டுகளை மாம்பழ சின்னத்திலே
மருத்துவர் ஐயா அவர்கள் நீ நிறுத்திய